ஹாய் சிஸ்டர். இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துருந்துருப்பீங்க. எப்படி டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு ஆன்லைன் கிளாஸை பார்த்துருப்பீங்க, வீடியோவில் செக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். ஸோ நான் இங்கே வந்து கால் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெஃப்ட் கால் ஒன்று, ரைட் கால் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த காலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடு வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பாருங்கள். இடையில வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பொறுமையாக செக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரைட் சைடு ராங் சைடு பார்த்து நான் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது ஒரு கால் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஒரு காலோட சைடு நம்ம சைடு விசிபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம காலோட சைடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். க்ராச் இருக்க சைடை விட்டுருங்க. க்ராச்சுக்கு அந்த சைடு, க்ராச் இருக்க பக்கம் விட்டுட்டு இன்னொரு சைடு எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு சீம் அலவன்சஸ் வந்து நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு காலோட இந்த 2 பிட்டையும் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். 2ம் சேர்த்து ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போடணும். எந்த ஓரம் அப்படின்னா, நூல் இருக்கிற சைடு ஓரம். நீங்கள் மடித்த உடனே மடிப்பு அந்த ஃபோல்டட் எட்ஜ் கிடையாது. நம்ம மடித்த உடனே ஒரு ஓப்பன் எட்ஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஓப்பன் எட்ஜில். ஸோ இந்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் தையல் வந்து எங்கே போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ மேலே டாப்லேருந்து கீழே எம் லைன் வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சு சீம் அலவன்சஸில் நம்ம இப்போது இங்கே 1/2 இன்ச் மடித்து தைச்சிட்ருக்கோம். ஒரு காலோட ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் சேர்த்து வச்சு மடித்து அடிச்சிட்ருக்கோம். இப்போது நான் இந்த பேண்ட்டை வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸில் வந்து நான் 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலோட ஃப்ரண்ட்டு தனியாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட்டை வச்சு பேக் பீஸ்க்கு ட்ரேஸ் பண்ணி பேக் பீஸ் மார்க் பண்ணி எடுக்கிறது. இப்போது நான் நான் எனக்கு எப்போவுமே தைக்கிற பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் செகண்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ப்ளஸ் சைஸ், எனக்கு தைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்சைஸாக இருக்கும். ஸோ தைஸ் வந்து ப்ளஸ் சைஸு. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் பேண்ட் நான் எப்போல்லாம் ஸ்டிச் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் வந்து நான் ஈக்குவலாக எடுத்துப்பேன். அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த மெத்தட் கிடையாது, செகண்ட் மெத்தட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அடிச்சுக்கோங்க. மேலே டாப்லேருந்து கீழே எம் லைன் வரைக்கும் ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கணும். அடித்து விட்டுட்டு இப்போது இந்த நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த காலை வந்து இப்படி நான் ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். மடிப்பு இருக்க பக்கம் இப்போ நம்ம மடித்து தைச்சோம் இல்லையா, ஸோ எந்த சைடு மடிப்பு இருக்கோ அதை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த மடிப்பை வந்து கீழே மடக்கிடணும். எப்படி மடக்குவீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தைச்ச இடத்துல ரா எட்ஜஸ் விசிபிளாக இருக்கும் இல்லையா, அந்த ரா எட்ஜஸை வந்து நம்ம வெளியில் தெரியாமல் அடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணுற மாதிரி மடிப்பை வந்து எந்த சைடு ரா எட்ஜஸ் வெளியில் விசிபிளாக தெரியுதோ அந்த சைடு இந்த மடிப்பை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, அந்த நூல் பிசுரெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து உள்ளேயே போயிடும். ஸோ வெளியில் வந்து எந்த ஒரு ரா எட்ஜஸும் வந்து இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து கன்சீல்டு ஸ்டிச் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மேலே இருந்து கீழே எம் லைன் வரைக்கும், வேஸ்ட் லைன்லேருந்து கீழே எம் லைன் வரைக்கும் இந்த தையலை போட்டுக்கோங்க. போடும்போது நீட்டாக எடுத்து விட்டுட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் மெத்தட் நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் நம்ம சீம் அலவன்சஸ் வந்து 1 இன்ச்சு தனித்தனியாக கொடுத்துருப்போம். சரிங்களா? ஃபஸ்ட் மெத்தடில் நான் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, அந்த பேரலல் பேண்ட்டில் ஃப்ரண்ட் பீஸுக்கான சீம் அலவன்சஸ் சேர்த்து நம்ம பேக் பீஸில் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஆனால் செகண்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸ்க்கு தனியாக கொடுப்போம், பேக் பீஸ்க்கு தனியாக சீம் அலவன்சஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த செகண்ட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ப்ளஸ் சைஸ் அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரி மேலே டாப்லேருந்து கீழே எம் லைன் வரைக்கும் இப்போ நம்ம மடித்து தைச்ச அந்த மடிப்பை வந்து
ஃபுல்லாக ஃப்ளாட்டாக நம்ம அது மாதிரி மடித்து அடிச்சுக்கணும். ஸோ தட் ரா எட்ஜஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் தைச்சதுக்கப்புறம் உள்பக்கம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எந்த த்ரெட்டுமே உங்களுக்கு வெளியில் விசிபிளாக தெரியாது. இது வந்து உள்பக்கம் போயிடும். இது வந்து உள்பக்கம் போயிடும். அண்ட் வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இது வந்து அவுட் சைடு வெளியில். ஸோ இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே எம்லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த எம்லைனில் நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு சீம் அலவன்சஸ் கொடுத்துருந்துருப்போம். ஸோ நீங்கள் எவ்வளோ எம்லைனில் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அந்த 1 1.5 இன்ச்சோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. ஸோ நான் இங்கே வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கேன். அந்த 1 இன்ச்சை வந்து நான் மடித்து அடிச்சிட்டேன். நீங்கள் 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அது கரெக்டாக அந்த சீம் அலவன்சஸை வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேரலல் பேண்ட் பொறுத்த வரைக்கும் எம்லைனில் வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் வந்து இல்லை. நார்மல் பேண்ட்டுக்கு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் அடிக்கணும். அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் பேரலல் பேண்ட்டுக்கோ பலாசோக்கோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிங்கனாவே போதும். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து டபுள் ஃபோல்ட் அடிச்சுக்கோங்க. ஸோ ஒரு கால் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு காலையும் வந்து டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணணும். சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச் போடுவீங்க. அந்த ஃபோல்டட் எட்ஜை வந்து மேலே வச்சு ஸ்டிச் போடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறமா கீழே எம்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு காலையும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ராங் சைடு பார்த்து கரெக்டாக எடுத்து ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு சில ட்ரெஸ்ஸில் வந்து நமக்கு ரைட் சைடு எது ராங் சைடு எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதே நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும். 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரைட் சைடு ராங் சைடு ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம அந்த இதை பார்த்து சல்வேஜ் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எது ரைட் சைடு எது ராங் சைடு அப்படின்னு. ஸோ இது இன்னொரு சைடு ஆஃப் த லெக்கு. ஸோ இதுலேயும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சைட் பாடியை வந்து ஜாயின் பண்ணணும். 1/2 இன்ச்சு மடித்து ஜாயின் பண்ணுவீங்க. மேலே டாப்லேருந்து கீழே எம்லைன் வரைக்கும் மடித்து அடிச்சிருங்க. இன்னொரு கால் நம்ம அடித்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆஸ் வி டிட் ஃபார் அந்த கால் அது பண்ண மாதிரியே இதையும் வந்து அடிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பேரலல் பேண்ட் தைக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். 20 மினிட்ஸ் வந்து ஒரு ½ அன் ஹவர். இப்போ நான் இந்த பேண்ட் வந்து நான் இப்போ போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 20 to 23 மினிட்ஸ் தான். அவ்வளோ டைம் தான் எடுத்தது இந்த பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே. நான் இதை ஸ்லோவாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் நான் வந்து இடையில வந்து கொஞ்சம் த்ரெட்டு கட் ஆச்சு, 2 டைம் த்ரெட் கட் ஆச்சு. அதுக்காக நான் இடையில அந்த கட்டான அந்த போர்ஷனை மட்டும் நான் விட்டுட்டேன். ஸோ இந்த பேண்ட்டை மொத்தமாகவே தைச்சி முடிக்கிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி திருப்பி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரா எட்ஜஸை வந்து உள்ளே விட்டு அந்த மடிப்பை வந்து மடித்து அடிக்கணும். ஆல்மோஸ்ட் பெலாசோவும் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் ஸ்டிச்சிங் மெத்தட் தான். ஏன்னா அதோடய சைஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதானோ தவிர பலாசோவும் இதே மாதிரி தான் அடிப்பீங்க. பலாசோவில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 2 பீஸ் வரும். சர்க்குலர் பலாசோ வந்து பார்த்திங்கன்னா 2 பீசஸ் வரும் சர்க்குலர் பலாசோவில். நார்மல் பலாசோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீசஸ் வராது. அதாவது 2 பீசஸ் இந்த சென்ஸ் ஒரு காலுக்கு 2 பிட்டு வரும்னு சொல்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் தனியாக, பேக் பீஸ் தனியாக சர்க்குலரில் வரும்.
ஆனால் நார்மல் பலாசோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலுக்கு ஒரு பிட்டு, இன்னொரு காலுக்கு இன்னொரு பிட்டு, நார்மல் பேண்ட் மாதிரி வந்துடும். ஸ்டிச்சிங் மெத்தடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க சர்க்குலர் பேண்ட்டுக்கு. ஸோ சைடு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். 2 காலுக்கும் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. சேம் மெத்தட். ஆக்சுவலாக இந்த பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாடா வந்து யூஸ் பண்ண போகிறேன். எலாஸ்டிக் கிடையாது. ஏன்னா எப்போவுமே வந்து பேண்ட் பொறுத்த வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டு சஜஷன், பெஸ்ட் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா கயிறு போடுறது தான். எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்க்கு வரது கிடையாது. நம்ம எலாஸ்டிக் வந்து போடுறோம், ஷாப்லேருந்து நல்ல குவாலிட்டி பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த எலாஸ்டிக்கோட எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப வஸ்ட் ஆயிடுது. ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி போனாவே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேண்ட்டு வேஸ்ட்டாக போயிடும், நம்மளால் போட முடியாது. ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து எலாஸ்டிக் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து நாடா தான் நான் அதில் கொடுக்க போகிறேன். எலாஸ்டிக் கொடுக்கறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டபுள் ஃபோல்டு அடிக்கிற மாதிரி தான். நீங்கள் எப்படி நாடா மடித்து அடிக்கிறீங்களோ அது சேம் மெத்தட் தான் அதுலேயும். ஸோ நான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 2 காலும் வச்சு அடிச்சிட்ருக்கேன். இப்போ தனித்தனியாக நம்ம அடித்தோம் இல்லையா? ஸோ 2 காலும் வந்து ஒட்டுக்கா சேர்த்தி வச்சு க்ராச் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ராச் அடிச்சிட்ருக்கேன். இப்போ 2 காலும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அந்த 2 காலும் தைச்சதில் வந்து ரைட் சைடு ஃபேஸிங்கில் வச்சுருங்க. ராங் சைடு வந்து 2 காலோட ராங் சைடும் வந்து வெளியில் ஃபேஸிங்கில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு ஆஃப் த க்ராச் இப்போ எப்படி நம்ம சைடு அந்த காலோட சைடு நம்ம எப்படி அடித்தோமோ அதே சேம் மெத்தடில் மடிச்சடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரே ஒரு ஃபோல்டு மடிப்பீங்க. மடித்து அடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி வச்சு அந்த மடித்ததை எந்த சைடு எட்ஜஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு இந்த மடிப்பை மடிச்சுட்டு அடிக்கணும். ஸோ இப்போ வந்து க்ராச் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம், க்ராச்சோட லென்த்து. ஸோ நம்ம எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நீட்டாக அழகாக வரும். க்ராச்சுமே அப்படி தான் அழகாக க்ராச்சோட ஷேப் வந்து அழகாக சூப்பராக நீட்டாக கர்வ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு சைடு ஆஃப் த க்ராச் வந்து அடிச்சுட்டு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அப்புறம் இன்னொரு சைடு. ஸோ ஒன் சைட் ஆஃப் த க்ராச் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க. 2 காலோட க்ராச் அடிக்கணும். 2 காலும் ரைட் சைடு ஃபேஸிங்கில் வச்சுட்டு ராங் சைடு வெளியில் விட்டுட்டு ஈவனாக வச்சுக்கோங்க. வேஸ்ட் கிட்ட ஈவனாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பீங்க. மடிச்சுட்டு அந்த மடிப்பு அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அது மேலே ஓரத்தில் ஒரு தையல் போடுவீங்க. ஓப்பன் சைடில் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு தையல் போடணும். அண்ட் இதுக்கப்புறமா ஸோ அதை ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ நம்ம க்ராச் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி வச்சு அந்த ப்ளீட்டை மேலே வச்சு கன்சீல் பண்ணணும். ஸோ தட் எட்ஜஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ 2 சைட் ஆஃப் த க்ராட்சை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி அடிக்கும் போது என்ன ஆகும்னா மிஷின்குள்ளே இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபூட்டர் வழியாக நம்ம வெளியில் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி 2 க்ராட்சும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ராங் சைட் மேலே இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு காலோட எம் லைன் எடுத்துக்கோங்க. ஒரு சைடோட எம் லைனில் இருந்து இன்னொரு காலோட எம் லைன் வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கணும். அடிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பேண்ட்டோட உள் பக்கம் காலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சீல் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 1 இன்ச்சு நம்ம சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சு 1/2 இன்ச்சா நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ கால் கீழே எம் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காலோட எம் லைனில் போய் எண்ட் ஆகணும். ஸோ நம்ம இந்த க்ராட்சோட ஹைட்டு நம்ம க்ராட்சு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வித்தெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம க்ராட்ச் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா? அந்த க்ராட்சோட 2 க்ராட்சோட மீட்டிங் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு அந்த க்ராட்சோட பாயிண்ட் வந்து ஒரே இடத்துல வந்து மீட் ஆகலை அப்படின்னா, அப்போது நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஹைட்டில் மார்க் பண்ணும்போது நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. கீழே டபுள் ஃபோல்டு அடிக்கும் போது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக அந்த க்ராட்ச் கிட்ட வந்து அந்த க்ராட்ச் இப்போ நம்ம அடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு டபுள் ஸ்டிச் மாதிரி போட்டுருங்க. ஸோ தட் அங்கே நமக்கு அந்த மிட் பாயிண்டில் வந்து பேண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டேர் ஆகாது. ஸோ அந்த இடத்துல எப்போவுமே நீங்கள் எந்த பேண்ட்டை ஸ்டிச் பண்ணாலும், நார்மல் பேண்ட்டா, பலாசோ, வாட் எவர் மேபி, ஸ்ட்ரெயிட் பேண்ட் மேபி, அந்த க்ராட்ச் இருக்கிற அந்த மீட்டிங் பாயிண்டில் வந்து ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுட்டீங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து டபுள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பேண்ட்டை வந்து பிரிஞ்சு வராது. ஸோ யூஸ்வலாக எல்லாத்துக்குமே நம்ம ரெடிமேட்ஸ் எல்லாம் வாங்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம க்ராட்சோட அந்த மிட் பாயிண்டில் தான் வந்து நமக்கு பேண்ட்டு கிழிஞ்சு போகும், தையல் விட்டுரும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடும்போது நமக்கு அது கரெக்டாக வந்து இதாயிரும், வெளியில் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் ஆஃப் த எம் லைன்லேருந்து இன்னொரு சைட் ஆஃப் த எம் லைன் வரைக்கும் கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நான் சொன்னது தான் திருப்பியும் சொல்கிறேன். ஹைட்டு எல்லாமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு சைட் ஆஃப் த எம் லைன்லேருந்து இன்னொரு சைட் ஆஃப் த எம் லைன் வரைக்கும் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம அந்த நாடா போடுறதுக்கு வந்து நம்ம டபுள் ஃபோல்டு அடிச்சிடலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ராட்ச் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக நம்ம க்ராட்ச் ஸ்டிச் பண்ணும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்சஸ் வந்து கொடுத்துருந்தேன். அந்த 1.5 இன்ச்சு சீம் அலவன்சஸ் எதுக்குன்னா நாடா உள்ளே அடிக்கிறதுக்கு, சரிங்களா? நான் ஆக்சுவலாக இதை அந்த க்ராட்சை தைக்கும்போது ஒரு இதில் நான் அதை மறந்துட்டேன், அது டபுள் ஃபோல்டு அடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 1.5 இன்ச்சுக்கு நான் அந்த க்ராட்ச் அடுத்தது மேலே அடித்ததை வந்து நான் பிரித்து விட்டுட்டு அந்த க்ராட்ச் பிரித்தோம் இல்லையா, 1 சைடு மடித்து 1.5 இன்ச்சு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. எவ்வளோ நாடாக்காக நீங்கள் சீம் அலவன்சஸ் கொடுத்தீங்களோ ஸோ அந்த அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நான் இந்த பேண்ட்டில் 1.5 இன்ச் கொடுத்துருந்தேன் நாடா அப்படின்றனால. இதுவே வந்து எலாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா 2.5 இன்ச்சு வந்து நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ அந்த நாடா கோர்க்கிற இடத்துல ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு வரைக்கும் கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு வந்து நீட்டாக மடித்து அடிச்சுட்டு வரணும். எனக்கு இந்த பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே ஒரு 25 to 27 மினிட்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக ஸ்டிச்சிங் டைம் வந்து 22 நிமிஷம் தான். இடையில எனக்கு 2 டைம் த்ரெட் கட் ஆச்சு. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் 2-3 நிமிஷம் டிலே ஆச்சு. பட் மற்றபடி இதோட ஸ்டிச்சிங் டைம் ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியும் கூட ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அந்த நாடா கோர்க்கிற இடத்த வந்து ஒரு சைடு ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும்.
ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு வந்து பேரலல் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சிகரெட் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆங்கிள் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 to 3 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஹைட்டில் வந்து கொடுத்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு கீழே வந்து ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அதை கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேண்ட் தைக்கும் போதோ இல்லை இதையே வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம பத்தாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த துணி வந்து வேஸ்ட்டாக போகும் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எக்ஸஸ் ஆஃப் துணி சீம் அலவன்சஸில் கொடுக்குறனால, ஈஸ்டில் கொடுக்குறனால தப்பு கிடையாது. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா, பத்தாமல் போனால் தான் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ நீங்கள் ஒரு வேளை எலாஸ்டிக் தைக்கிறீங்க அப்படின்னாலும் இதே சேம் மெத்தட் தான். கால் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணுறது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் தான். எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மடித்து அடிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மடித்து ஃபுல்லாக இதே மாதிரி மடித்து நம்ம அடிக்கணும். அடிச்சுட்டு சென்டரில் ஏதோ ஒரு இடத்துல ரேண்டமாக நீங்கள் ஒரு 2 இன்ச் மட்டும் கேப் கொடுத்துருங்க. எலாஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்புக்குள்ளே நம்ம எப்படி நாடாக கோர்ப்போமோ அதே மாதிரி ஒரு ஹோலில் விட்டுட்டு இன்னொரு ஹோலில் கொண்டாந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கை வந்து கன்சீல் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் பேண்ட்டில் விட்டது அந்த கேப்பையும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத வந்து கேட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக எனக்கு இந்த பேண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிருந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இது முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.